सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பூர்வாத்தில் பேப்பர் 1ல் பார்ட் 3ல் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி 4th பார்க்குறோம். இதில் மொத்தம் டோட்டலாக 11 இருக்குது. இதில் ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தா மொத்தம் 4 பார்ட் இருக்குது டிப்பினி. இதில் தேர்டு பார்ட்லேருந்து ஒன்று 2 கேட்குறாங்க. மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 8 கொடுத்து இனி 3 தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. மொத்தம் டோட்டலாக 24 மார்க்ஸு. நீங்கள் 3 எழுதுனா போதும். இதில் இந்த பார்ட்டில் மொத்தம் 6 இருக்குது இம்பார்ட்டன்ஸு. இந்த 6 தான் திரும்ப கேட்டுட்ருக்காங்க. இந்த ஏற்கனவே 3 நடத்தியிருக்கேன். இப்போ 4th ஒன்று பார்க்குறோம். தேவகி பேஜ் நம்பர் 325 சரவணா ஹிந்தி கைடில் நம்ம பார்க்குறோம். देवगी श्री जयशंकर प्रसाद हिंदी के महान नाटककार हैं. जयशंकर प्रसाद हिंदी और பெரிய நாடக ஆசிரியராக இருக்கிறார். ஸ்கந்தகுப்த் उनका ही लिखा इतिहासिक नाटक है. ஸ்கந்தகுப்த் தான் அந்த நாடகத்தை வரலாற்று நாடகமாக ஏற்றிருக்கிறார். தேவகி இசி நாடக கா பாத்திர है. இதில் தேவகி முக்கிய பாத்திரமாக இருக்கிறார். தேவகி गुप्त साम्राज्य के सम्राट कुमारगुप्त की बड़ी रानी है. தேவகி குப்த சாம்ராஜ்யத்தில் பேரரசர் குமாரகுப்தருடைய மூத்த ராணியாக இருக்கிறார். படி அப்படின்னா மூத்த ராணி. வகி ஸ்கந்தகுப்த கி மாங்குகை ஸ்கந்தகுப்தருடைய அம்மாவாக இருக்கிறார். உஸ்கே அச்சே குண ஸ்கந்தகுப்த் में பிரதிபிபித்து ஹை. இதில் அச்சே குண அப்படின்னா உஷ்கி அவருடைய நல்ல குணங்களும் ஸ்கந்தகுப்தருக்கு பிரதிபலிக்கிறது. அம்மாவுடைய நல்ல குணங்கள் ஸ்கந்தகுப்தருக்கு பிரதிபலிக்குது. தேவகி அப்படி பதிக்கா சுக்குகி அப்புனா அப்புனா சுக்கு மான்தி ஹை. தேவகி அப்புனி பதி அப்படின்னா சாம்ராட் பேரரசர் பதினா கணவன் அர்த்தம். அந்த மன்னருடைய மகிழ்ச்சிக்காக அப்புனா சுக்கு மான்திகை மன்னரின் தேவகி ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். இருந்தாலும் தன் மகிழ்ச்சிக்காக அப்புனா சுக்கு மான்திகை தன் மகிழ்ச்சிக்காக ஜப்பு युवावस्था में सामनाट लड़ाई में जाते थे. दब देवगी ने उनकी गोई भारती नहीं थी. இங்கே தேவகி தன்னுடைய பேரரசர் மன்னருக்கு மன்னருடைய மகிழ்ச்சிக்கோசரம் அவர் தேவகி மூத்தராணி தன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்பொழுது அந்த மன்னர் இளமை பருவத்தில் சமாற்றம் பேரரசர் லடாயுமே ஜாத்தி அந்த போருக்கு செல்லும்போது தேவகி எந்த ஒரு தடையுமே செய்யவில்லை. இசி தரகு वस्ता में जब समाट वासना का स्वाद लेते हैं. இப்போ சமாட்டம் பேரரசர் மன்னர் ஒரு பெண்கள் மேலே நாம் ஆசைப்படுகிறார். அப்பொழுதும் கூட தேவகி உன்கோ நகி ரோகத்தி அப்போ அதை அப்போ தேவகி மன்னர் இப்போ மற்ற பெண்கள் மீது ஆசைப்படுவதும் தேவகி தவிர்க்கவில்லை. समाट अपनी दूसरी पत्नी आनंद देवी के इशारा पर नाचते हैं. சமாட் பேரரசர் தன்னுடைய முதல் மனைவி தேவகி அப்படி தூசரி இரண்டாவதாக ஒரு மனைவி பத்தினி இரண்டாவது மனைவி ஆனந்த தேவியை திருமணம் செய்து கொள்கிறார். जब देवगी स्कंद के कल्याण के लिए पूजा का आयोजन करती हैं. ஸ்கந்தருக்கோசம் தேவகி தன்னுடைய மகன் ஸ்கந்தரின் நலனுக்காக ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த ஏற்பாட்டில் அப்பொழுது உஷ்மே பாகி லேனே கேலியே குமார குப்தக்கு பூலா பதத்திகை உடனே தன்னுடைய மகனுக்கு நல்லதுக்கோசரம் பூஜை நடத்துகிறோம். அந்த பூஜைக்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கூப்பிட்றாங்க. தேவகி அழைப்பு கொடுக்குறாள். புலா பேஜத்திகை மகர் ஆனால் வே आनंद देवी द्वारा आयोजित वार्षिक नर्तकियों का
நத்ரு நத்ரு தேக்கினே சலே ஜாத்தேகை. உடனே இரண்டாவது மனைவியார் அனந்த தேவி அவங்க வந்து முதல் மனைவி முதல் ராணி வந்து கூப்பிட்றாங்க தன் கணவரை மன்னரை கூப்பிட்றதுக்கு. அவங்க வந்து இரண்டாவது மனைவி என்ன பண்ணுறாப்புல, இல்லை அந்த நேரத்தில் வந்து அவள் வந்து அங்கே கலந்துக்க கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறா, அவள் வந்து ஒரு பாரசீக நாடக கலைஞருக்கு வந்து மன்னனை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவள் வந்து அனந்ததேவி வந்து ஏற்பாடு பண்ணிடுறான். मगरवे आनंद देवी द्वारा आयोजित पारसी के नृत्य किया क्या नृत्य नृत्य देखने சலே ஜாத்தேங்க. இந்த பார்சிக கலைஞர் நடனத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மறுபதில் விடுக்கிறான் தேவகிக்கு. தேவகி யக்கு துக்கு துக்கு ஜோல் ஏற்றேங்க. உடனே தேவகி வந்து அதை பார்த்தோன்னே வந்து துக்குன்னா வந்து மனம் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறான் தேவகி. கிரகலகுக்கோ பன்மணி மகி தேத்தேகை. அவளே வந்து தனக்குள்ளே என்ன பண்ணுறா, சமாதானம் அடைஞ்சிக்கிறான் தேவகி. आनंद देवी और पटार के मिलकर समाट का मार डालते हैं. आनंद देवी வந்து இரண்டாவது மனைவி வந்து படாருக்கு கூட சேர்ந்து என்ன பண்ணுறா, மில்கர்னா அவர் கூட சேர்ந்து வந்து பேரரசர் வந்து கொன்னர்றா. மார்னா வந்து கொல்றது, மார் டால்தாகே மன்னர் வந்து கொன்னர்றா. பிறகு தேவகிக்கோ மார் டால்தே கேலியே ஜாத்தேகை. மன்னரை கொண்டுட்டு பிறகு என்ன பண்ணுறா, தேவகி வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறா. யார், அனந்த தேவி. யக்கு ஷப்பு தேக்குகர் தேவகி நகி டர்தா. உடனே வந்து தேவகி வந்து ரொம்ப மன்னரை வந்து இந்த மாதிரி வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவகி ரொம்ப வருத்தம் அடைகிற நேரத்தில் அப்போ வந்து உடனே வந்து இந்த செய்தி வந்து தேவகிக்கு வந்து தெரிஞ்சிருது, தன்னை வந்து கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்தி வந்து கேள்விப்படுறாங்க. யக் ஷப் தேக்குக்கர். இதை பார்த்துட்டு தேவகி என்ன பண்ணுறா, இதை பார்த்து நகி டர்த்தா அப்படின்னா வந்து பயப்படவே இல்லை, தைரியமாக இருக்கா. रमा देवगी की बचाने के लिए अपने पति सर्वनाग का मार डालते को தயார் ஹோ ஜாத்திகை. அப்போ அந்த ரமா அப்படிங்கிற வந்து தேவகிக்கு வந்து ஒரு பணிப்பெண்ணாக வந்து அந்த அரண்மனையிலேருந்து வேலை செய்கிறா. அந்த பெண் வந்து அந்த பெண்ணோட கணவன் தான் வந்து சர்வனாகு. உடனே தேவிக்கு வந்து நம்ம கணவன் வந்து கொல்ல போகிறான், இல்லை சேர்ந்து தான் வந்து பண்ணுறாங்க. பட்டாருக்கு ஆனந்த தேவி சர்வனாகு 3 பேர் சேர்ந்து தான் வந்து தேவகி வந்து ராணி வந்து கொல்ல வராங்கன்னு அந்த செய்தி ரமா கேள்விப்பட்டோன்னு என்ன பண்ணுறாப்புல, நாம் போய் முதல்ல போய் நம்ம கணவரை போய் கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமா வந்து போகிறா. அதான் ரமா தேவகிக்கோ பச்சினே கேலியே அப்படின்னா தேவகி இளவரசி வந்து காப்பாற்றுவதற்காக தனது பதி பதினா தன்னுடைய கணவன் பேர் வந்து சர்வனாக் வந்து நாம் போய் கொன்னிடலாம் அப்படின்னு மார் டால்னேக்கே தயார்கோ ஜாத்தியாகே. உடனே தயாராகிறார் ரமா. यज्ञ देखकर நிடத்தாசி ககத்திகை. இதை வந்து யார் தேவகி வந்து பார்க்குறா, அந்த மாதிரி இந்த நம்ம பணிப்பெண் வந்து தன்னை காப்பாற்றுறதுக்கோசரம் கணவன் வந்து கொல்ல போகிறா அப்படின்ட்டு தேவகி வந்து அதை பார்க்குறா. தேக்கு அப்புனே रक्त के बदले और किसी का ரத்த கிரானா நகி சாகத்தி. உடனே வந்து தேவகி வந்து சொல்கிறா, வந்து இறந்தாக்கா தன்னுடைய ரத்தம் தானே வெளியே போகுது, தன்னுடைய ரத்தத்துக்கோசரம் வந்து பதிலாக வந்து சர்வனாக வந்து கொண்டுட்டு அவனோட ரத்தம் வந்து வெளியே வந்துடுமில்ல, அதனால வந்து தன்னுடைய ரத்தத்துக்கு பதிலாக வந்து அடுத்தவங்க ரத்தம் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறான்னா தேவகி நினைக்கிறா. ரத்தக்கே பியாசே குத்தே செல் அப்புனா காம் கரே. அவள் நினச்சிட்டு என்ன பண்ணுற, ரத்தக்கே பியாசே அப்படின்னா வந்து ரத்த வெறின்னு பிடிச்ச குத்தேன நாய், ரத்த வெறி பிடிச்ச நாய்களே உங்களுடைய சலே நீங்கள் போய் என்ன பண்ண அப்புனா காம் கரே, உங்களுடைய வேலையை போய் நீங்கள் போய் செய்யுங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க, ஏன் இந்த மாதிரி வந்து வெறி பிடிச்ச அலையிறீங்கன்னு சொல்லிட்டு தேவகி வந்து சொல்கிறா. ஸ்கந்தக்கோ தேக்கே பினா மார்னா ஹோ தேவகி கா கல்தாகே. உடனே ஸ்கந்தக்கோ தேக்கு. உடனே வந்து ஸ்கந்தரை வந்து ஸ்கந்தர்னு யார், தேவகியோட மகன். இந்த மகனை வந்து தேக்கு பினா அப்படின்னா வந்து நம்ம அவரோட மகனை வந்து ஸ்கந்தரை ரொம்ப நாளாக வந்து தேவகி வந்து பார்க்காதனால வந்து மறுநாகு நாம் வந்து நம்ம ரொம்ப நாளாகி நான் பார்க்கல, அதனால தேவகி என்ன பண்ணுறா, நாம் வந்து இறந்துடலாம் அப்படின்ற நினப்புக்கு வந்துட்டா. அதான் தேவகிக்கா கல்தாகை மகர் ஸ்கந்த வியன் ஆக்கர் அப்பனி மாங்கு பச்சா லேத்தாகை. உடனே வந்து ஸ்கந்தருக்கு வந்து தெரிஞ்சிட்டு அம்மா வந்து
கொல்றதுக்கு வந்து எல்லாம் போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்கந்தருக்கு வந்து நியூஸ் வந்த உடனே அவர் ஸ்கந்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இளவரசர் வந்து அம்மா வந்து காப்பாற்றிடுறாரு தேவகியை. சர்வனாகு நியாயக்கு இல்லையே ஸ்கந்தகுப்திக்கு சாம்னே லாயா ஜாத்தாகே. அப்போ தெரிஞ்ச உடனே வந்து சர்வனாக் வந்து நியாயம் அப்படின்னா நீதிக்காக ஸ்கந்தகுப்தர் முன்னாடி வந்து சாம்னேன முன்னான்னு அர்த்தம். முன்னாடி வந்து அந்த அரண்மனையில் வந்து சர்வனாக் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க ஸ்கந்தகுப்தர் முன்னாடி. தப்பு அப்பொழுது தேவகி ஸ்கந்தக்கு ககத்திகை தன்னுடைய மகன்ட்டு வந்து தேவகி வந்து சொல்கிறவளை ககத்தினா சொல்கிறது என்னவென்றால் கிசி விஷயக்கா சாசக்கு பனாத்தோ. இந்த மாதிரி வந்து சர்வனாக் அவளோட தோழியோட கணவன் தான் சர்வனாக். அதனால் வந்து அவன் அந்த தேவகி வந்து நல்லதாக நினைக்கிறான். அந்த மாதிரி வந்து இவருக்கு ஏதாவது கிசி விஷய அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து சாசக்குன்னு ஆட்சின்னு அர்த்தம். ஏதோ ஒரு நம்ம ஆட்சியில் வந்து ஏதோ ஒரு வேலை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கொடு பனாத்தோ அப்படின்னா ஏதாவது வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தேவகி வந்து தன் மகன்ட்டு வந்து சொல்கிறாப்புல. அபராத்துக்கு க்ஷமா கருணா தேவகுணம். உடனே வந்து தேவகுணம் அப்படின்னா வந்து தெய்வகுணம்னு அர்த்தம். அந்த தண்டனை அபராத்துனா வந்து தண்டனை. உடனே சர்வனாக் வந்து அந்த தண்டனையிலேருந்து என்ன பண்ணுறான், க்ஷமானா அந்த மன்னிச்சு என்ன பண்ணுறாப்புல அந்த மன்னிக்கிற குணம் வந்து ஸ்கந்தருக்கு இருக்குது, தேவகிக்கு இருக்குது. ஸ்கந்தர் யகி கர்த்தாக. இதை வந்து தேவகி வந்து தன் மகன்ட்டு வந்து சொல்கிறாப்புல மன்னிச்சு தெய்வ குணத்தை மன்னிச்ச விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறாப்புல. மகர் ஆனால் अपराधी को जीविक पायजन का माहा देना देवगुण सो भी படுக்கர் ஹே. உடனே அந்த அபராதி அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து வந்து அந்த குற்றத்திற்காக அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து அதுலேருந்து தேவகுணம் அந்த தெய்வ குணத்தை வந்து அதோட ஒரு குணம் வந்து மேலான குணம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனுக்கு வந்து தேவகி சொல்கிறது. தேவகி யகி கர்த்தா ஹே इसके देवगी अपनी सेविका रमा का பூலா கர்த்திகை. எதனால் தேவகி இந்த மாதிரி வந்து சர்வனாக வந்து காப்பாற்றி ஒரு நல்ல மனசோடு அவங்கள ஏன் விடணும் அப்படின்னு சொன்னாப்புனா பனிப்பெண்ணாக வந்து ரமா தேவகிக்கு இருக்கிறதுனால அந்த வந்து நம்ம கூட அந்த பணி வேலை செஞ்சிட்ருக்க பொண்ணு வந்து கணவன் வந்து இறக்கக்கூடாது, அந்த நல்ல மனசோடு தான் வந்து இந்த மாதிரி அந்த தண்டனை வந்து இது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தேவகி வந்து தன் மகனுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதுதான் சேவிக்கா அப்படின்னா பனிப்பெண் அர்த்தம். பலா அப்படின்னா வந்து நன்மை. அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம நன்மை செய்யணும். நான் இறக்குன்னு செய்தி கேட்ட உடனே அந்த பெண்ணு தன் கணவர் வந்து சாகடிக்கணும்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்து தயாராகல. அப்படியாப்பட்ட பெண்ணோட கணவன் வந்து இறக்கக்கூடாது, அந்த பெண் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவகி வந்து நினைக்கிறாள். படார்க்கு கே विश्वात के कारण स्कंद कंबा नदी को बात में यग जाता है. பட்டார்க்குன்ற ஒரு கெட்டவன் அவன் வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ண துரோகம் செய்யக்கூடிய காரணத்தினால வந்து ஸ்கந்தர் வந்து கம்பா நதியில் வந்து யார் ஸ்கந்தர் கம்பா நதியில் வந்து அடித்து செல்லப்படுகிறார். தேவகி பட்டார்க்கு இஸ் சம்பந்தமே பூச்சிதாக. உடனே வந்து பட்டாருக்கு வந்து கெட்டவனு தேவகிக்கு தெரியும். இருந்தாலும் தன்னுடைய மகனை பற்றி வந்து விசாரிக்கிறாப்புல. என் மகன் வந்து எங்கே இருக்கா ஏது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிதானா கேட்குறது. பூச்சிதிகை இந்த பட்டாட்டு வந்து கேட்குறான், என் மகனை வந்து ரொம்ப நாளாக காணோம், ஸ்கந்தரா எங்கே இருக்காங்க என்னன்னு சொல்லி விவரமாக கேட்குறான். அதுக்கு பட்டாருக்கு உத்தர்சி தேக்குனா சமாச்சிகை. உடனே புத்தர்னா பதில். அதுக்கு வந்து பட்டாருக்கு வந்து அதுக்கு வந்து இளவரசி கேட்டதுக்கு அதுக்கு வந்து பதில் சொல்கிறாப்புல. சொன்னதுன்னா தேவகி வந்து சமச்சித்தி அப்படின்னா புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி பட்டார் சேர்ந்த புரிஞ்சுக்கிட்டு பேட்டா ஸ்கந்த ஜீவித்து நகிகை. இந்த மாதிரி வந்து தன்னுடைய மகன் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். இஸ்ஸே புத்திர சாக்குக்கே காரன் உஸ்கே ஹத்தியக்கு ஆதாத்து பகுஞ்சதாக. தன் மகன் வந்து இறந்துட்டான்னு கேள்விப்பட்டவொன்னே என்ன பண்ணுறான்,
புத்திர சாக்கு புத்திர அப்படின்னான்னு தன் மகனை சொல்கிறாங்க. அதை அந்த வருத்தம் அடைஞ்ச காரணத்தினால என்ன பண்ணுறாப்புல, ஹத்தி அப்படின்னா இதயம், தன் இதயம் வந்து அவளுக்கு வலி எடுத்து என்ன பண்ணுறாப்புல, வலி எடுத்து வகி கிர்கர் மர் ஜாத்திகை, கிர்கர்னா கீழே விழுந்து தன் உதய துடிப்பால் வந்து தன் மகன் இறந்துட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாப்புல, இது கேள்விப்பட்ட உடனே அப்போ வந்து தேவகி வந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. மகாதேவி தேவகி உத்தம் பத்தினி மகாதேவி தேவகி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தால். அச்சி கிரகிணி அப்படின்னா நல்ல ஒரு இல்லத்தரசியாகவும் இருந்தார். பிரியமாதா, ஒரு பிரியமான அன்பான அம்மாவாகவும் இருந்தார். நிர்பிக்கு ராணிகை, இது அச்சமற்ற, நிர்பிக்குனா வந்து எதுக்குமே வந்து பயப்படாமல் ஒரு ராணியாக இருந்தார். ஸ்நேகமய ஸ்வாபமானி ஸ்வேபமக, ஸ்நேக அப்படின்னா வந்து அன்பான ஒரு யஜமானி, மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு யஜமானியாகவும் இருந்தார். ஸ்மாயி ராஜிமாதா, இது மன்னிக்கக்கூடிய ஒரு இளவரசியாகவும் இருந்தார். கோமல் தில்வாலா, மென்மையான இதயமுள்ள அவுரத்திகை, மென்மையான இதயமுள்ள ஒரு பெண்ணாகவும் காட்சி தந்தார். இஸ் தரகு உஸ்கா பாத்திர சித்திரன் கூபு ஹுவாகை, இந்த இந்த கதையில் வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக விளங்கினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிரவீன் பூர்வாத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பார்ட்டிலையும் வந்து டிப்பனி நாங்கள் போட்டுகிட்டே வரோம். டிப்பனி முடிஞ்சோன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஏ வரும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடத்துறது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸு இதே தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.